MKB. பாத்தீங்கன்னா டேர்ம்டு பேர்ட்ஸ் நிறைய பெட்ஸ் இருக்கக்கூடிய கடைகளை தேடி வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெட் வேர்ல்டு. ஸோ இவங்க கிட்ட நிறைய டேர்ம்டு பேர்ட்ஸ், ஸோ வகை வகையான பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நாம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க இவங்க கடையில என்னெல்லாம் இருக்குன்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் வந்து சுகர் கிளைடர்ல இருந்து எல்லா பெட்ஸுமே வச்சிருக்கிறாங்க. என்னென்ன வச்சிருக்காங்கன்றத உள்ள போய் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது பேர் வந்து சினமன் மாங்க்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரீசனபிள் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் டாக்கிங் பேர்டு. இவங்க எல்லாம் டேம்டு தான். மாங்க்லயே நிறைய கலர்ஸ் வரும். இதுல வந்து சினமன், இந்த கலர் வந்து சினமன் சொல்லுவாங்க. இது வந்து ப்ளூ மாங்க். இது வந்து ப்ளூ மாங்க் சொல்லுவாங்க. இன்னும் ஒயிட் வரும். இது வந்து கிரீன் மாங்க். இதெல்லாம் சிக்கு தான் ப்ரோ. பாத்தீங்கன்னா சிக்கா தான் இருக்கும். இதெல்லாம் சிக்கு, அதெல்லாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி. அது வந்து கிரீன் மாங்க். மாங்க் வெரைட்டிலே பாத்தீங்கன்னா கிரீன் மாங்க் தான் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து நீங்க குட்டியா, அதாவது சிக்கா இருக்கும் போது பாத்தீங்கன்னா A19 ஒரு ஃபார்முலா வரும். அது நியூட்ரிபட் ஃபார்முலா. அது ஃபீட் பண்ணீங்கன்னா ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பாங்க. மற்ற நீங்க அதோட எடுக்கிற சிக்கை பொறுத்து, அதோட குரோத்தை பொறுத்து, ஓரளவு வளர்ந்ததா இருந்ததுன்னா 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணா போதும். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதா இருக்கோ டைம்ஸ் மாறும். இப்போ இவங்க இது பேர் வந்து கைக்கூடுவாங்க. ஒயிட் பில்லி கைக்கூடுவாங்க. இது வந்து நல்ல செம்ம பிளேஃபுல்லான பேர்டு. சொல்ல போனா பயங்கரமா விளையாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடு. நம்ம எதனா பண்ணோம்னா அதுக்கு ரிப்ளை நல்லா பண்ணுவாங்க. நம்ம ரிப்ளை நல்லா பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்மால் கண்ணூர். கண்ணூர்லயே ரெண்டு 3 வெரைட்டி இருக்கு. அதுல வந்து இவங்க பேர் வந்து ஸ்மால் கண்ணூர். ஸ்மால் கண்ணூர்ல இது பேர் கிரீன் சிக்குன்னுவாங்க. நம்ம கிட்ட லவ் பேர்ட்ஸ்லயும் டேம்டும் இருக்கு. நம்ம கிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேம்டு லவ் பேர்ட்ஸ். இது பேர் வந்து ஆப்பிரிக்கன் லவ். இவங்க எல்லாமே சிங்கிளாவே வளர்க்கலாமா ப்ரோ? டேம்டா இருக்கிறது வரைக்கும் நீங்க சிங்கிளா வளர்க்கலாம். ஏன்னா அதோட பேர் நீங்களா இருப்பீங்க. டேம்டா இருக்க வரைக்கும் நீங்க சிங்கிளா வளர்த்தீங்கன்னா
பேரா போடும்போது அதோட பேரை தான் அது பேரா பார்க்கும். உங்ககிட்ட ஒரு 50% தான் நல்லா பழகும், மீதி 50% அந்த பேர் அதோட பேர் கிட்ட தான் நல்லா இருக்கும். டெய்லி வந்து நம்ம இது ஹேண்ட்ல ஏத்துற மாதிரி நம்ம ஆமா, எப்படியா இருந்தாலும் நீங்க பர் டேக்கு ஒரு 2 hours ஆச்சு அதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ட்ரைன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம கையில அந்த மாதிரி பழகாம வச்சுட்டோம்னா ஒயிட்டா மாறிடும். அப்படி இல்ல, மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல, மெச்சூரிட்டி வரலன்னா தான் பிரச்சனை. நெக்ஸ்ட் போனீங்கன்னா சன்கன்னூர் வரும். இவங்களும் சொன்ன மாதிரியே கண்ணூர் வெரைட்டி தான். கண்ணூர் வெரைட்டில இவங்க பேர் சன்கன்னூர். இவங்களும் டேம்டு தான். அந்த அளவுக்கு இருக்காது, பட் ரியாக்ஷன்லாம் நல்லா கொடுப்பாங்க. டாக்கிங் பேர்டு இது கிடையாது, ஆனா ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் போனீங்கன்னா லாரி கிட் வரும். இது நேம் வந்து, இதோட நேம் புரியல. இவங்க வேணாம், இதோட நேம் வந்து லாரி கிட்னு சொல்லுவாங்க. இவங்க சூப்பரான ஜூஸ் வெரைட்டி. இவங்க வந்து சாப்பிட்றது ஃபுல்லா லிக்விட் ஐட்டமாக தான் மோஸ்டா சாப்பிடுவாங்க. ஷெர்லாக்கு, ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் மாதிரி தான் இவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே செம்ம பிளேஃபுல்லான பேர்டு இது. எல்லார்கிட்டையும் நீங்க எதனா விஷல் மாதிரி அடிச்சீங்கன்னா டான்ஸ் ஆடி காட்டுவான். நான் விசில் அடிக்கிற சவுண்டுக்கு அவன் ரிப்ளை பண்ணுவான். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீங்க தனியா ட்ரைனிங் கொடுக்கறதா அந்த பேர்டோட ஸ்பெஷாலிட்டி அதானா ப்ரோ? இல்ல, நம்ம குட்டில இருந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி வளர்க்கணும். அதெல்லாம் வளர்த்தாதான். இதுவே இவங்க வைல்டா இருந்தாங்கன்னா கூட ரொம்ப கடிப்பாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட நல்லா பழகி டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு டேம்டா இருப்பாங்க. நான் சொல்ல மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்மால் கண்ணூர்ல இன்னொரு வெரைட்டி கிரிம்சன் பில்லின்னு வாங்க. இவங்களுக்கு வந்து செஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹைப்பர் ரெட் வரும், அப்புறம் நிறைய கலர்ஸ் வரும். இவங்க பாடி ஃபுல்லாவே இவங்க கூட நல்ல டேம்டு பேர்டு தான். மல்டி கலர் வரும். ஆமா. இன்னொரு விஷயம், கையில இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேம்டு, சுத்தமா கடிக்க மாட்டான். எதை எடுத்துட்டு போறது எதை விட்டுருந்தே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால அது அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து நீங்க ட்ரைன் பண்றத பொறுத்து. சூப்பரா இருப்பாங்க. இவங்க வந்து கிரேன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க வந்து கிரே கிடையாது. இப்போ சுகர் கிளைடர்ல பேசிக் வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரே தான் வரும், ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கிரே கிடையாது. ஃபான், இவங்க கிரேல ஒரு மாதிரி ஃபான் கலர்ல வரும், டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னும் போனீங்கன்னா கிரிமினோ இருக்கும், லூசி இருக்கும், அல்பினோ இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் வரும் சுகர் கிளைடர்ல பாத்தீங்கன்னா. அது இல்லாம செம்ம டேம்டான பேர்ட்ஸ், செம்ம டேம்டான இவங்கெல்லாம் எக்ஸாட்டிக் போயிட்டு கூட. இவங்க மோஸ்டா சாப்பிட்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த லாரி கிட் மாதிரி தான் இவங்களும் சாப்பிடுவாங்க. சர்லாக் சாப்பிடுவாங்க, ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. மற்றபடி அப்புறம் போனீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சில ப்ரோட்டீன் ஃபுட்ஸு, நீ வார்ம்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும். சூப்பரா அட்டாச் ஆயிடுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, மத்த பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது ஆளை மெமரி பண்ணிக்கும், நம்மள மெமரி பண்ணி வச்சுக்கோம். சுகர் கிளைடரை பொறுத்த வரைக்கும் நம்மள மெமரி பண்ணாது, நம்மளோட ஸ்மெல்ல தான் மெமரி பண்ணி வச்சுக்கோம். ஆமா, செம்ம ஸ்மெல்லிங் சென்ஸும் இருக்கு எங்க கிட்ட. ஸ்மெல்ல மெமரி பண்ணி வச்சுட்டு அவங்க மட்டும் நல்லா பழகுவாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. கேட்ல இவங்க பேர் பாத்தீங்கன்னா கேலிடோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்ஷியன் கேட்டு, ட்ரிபிள் கோட். நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலா வர கேட்டு கூட எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும். கேட்லயே 3 விதமா இருக்கு, சிங்கிள் கோட்டு, டபுள் கோட்டு, ட்ரிபிள் கோட்டு. கோட்டுன்றது வந்து எதை சொல்லணும்னா அதோட முடியை தான் சொல்றோம்.
இதோட முடியை தான் நம்ம சொல்லுவோம் கோட்டுன்னு சொல்லி. முடி கொஞ்சம் லென்த்தாக வளரும். கேலிகோனா இவங்க உடம்புல வந்து 3 கலர் வரும். ஒயிட் வரும், பிளாக் வரும், ஜிஞ்சர் வரும். இப்போ நார்மலாக நீங்கள் மற்ற கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டுக்கும் 2 கலர் வரும், இல்லை ஒரே ஒரு கலர் வரும். இவங்க வந்து அதோட 3 கலரும் வரும். அதனால இவங்க பேர் வந்து கேலிகோ. இவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி கிரேன்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் பார்த்த கேலிகோ மாதிரி தான். இவங்களும் ட்ரிபிள் கோட்டட் வருவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேட்டுக்கு சிங்கிள் கோட் வரும். அதை விட கொஞ்சம் இதுவாக போனீங்கன்னா டபுள் கோட்டட் வரும். அதை விட பார்த்தீங்கன்னா தான் ட்ரிபிள் கோட்டட் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே முடி லென்த். நெக்ஸ்ட் போனீங்கன்னா லாரிக்கிட்லேயே பிளாக் கேப்னு ஒரு வெரைட்டி வரும். இவங்க வந்து லாரிக்கிட்ல வெரைட்டி என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் கேப்னு சொல்லுவாங்க. இவங்க சேம் பிரீடு தான். அதாவது பிரீடுக்குள்ள வெரைட்டிஸ் மாறும். எல்லாம் ஒரே லாரி கிட்டு தான் எல்லாமே. அதுல வந்து இவங்க வந்து ரெட் காலர்னு சொல்லலாம். இவங்க பேர் வந்து ரெட் காலர் லாரி கிட்டு. அவங்க வந்து பிளாக் கேப். ஆமா, லாரி கிட்னாலே ஜூஸ் ஐட்டம், லிக்விட் ஐட்டம் தான் மோஸ்டா சாப்பிடும். ஃப்ரூட் ஜூஸ் ஐட்டம்ஸ்னா ஜூஸ் மட்டும் இல்ல, சர்லாக்கும் கொடுக்கலாம். சுகர் லைட்டருக்கு தர மாதிரி சர்லாக்கும் தரலாம். அப்புறம் ஃப்ரூட் ஆப்பிள், சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் தரலாம். ஆமாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்காவ். இது பேர் ப்ளூ அண்ட் கோல்டன் மக்காவ்னு சொல்லுவாங்க. மக்காவிலே இவங்க தான் பேசிக் வெரைட்டி. இவங்களுக்கு வந்து தனியாக மிக்சிங் சீடு வரும். அதுலேயே பீனட், ஓட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் கலந்த மாதிரி வரும். ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் தரலாம், ஃப்ரூட்ஸ் தரலாம். மோஸ்ட்டாக அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. மற்ற பேர்டை விட இவங்களுக்கு வந்து சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், நல்லா இவங்க நல்லா பேச ட்ரைன் பண்ணலாம். நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பேச வைக்க முடியுமா? பயப்படுறாங்க. ஹலோ, ஹாய் 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 பாண்ட், ஹாய் 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 ஹாய். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் மக்காவ்னு சொல்லுவாங்க. மக்காவ் வெரைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பேசிக்கு. இவங்க வந்து 8 மந்த் ஓல்டர் தான். நல்லா டாக் பண்ணுவான். கொஞ்சம் பயப்படுறான் இப்போ கேமராவெல்லாம் பார்த்து. இவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 60 to 40 இயர்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறது, ஃபுட் கண்டென்ட்டு, எக்ஸசைஸ், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி நிறைய வரும். நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பற்றி லைஃப் ஸ்பேன் மாறும். இவங்களோட நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் வந்து நம்ம சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பழகாம ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பேபி தான். அவன் 8 மந்த் தான் ஆகுது. அவன் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் எவ்வளோ நாள் வச்சாலும் டேம்டா இருப்பான். அவன் மெச்சூரிட்டி இன்னும் வரல. அதனால இப்போ நீங்கள் அவன்கிட்ட என்ன பண்றீங்களோ அதுதான் அவன் ரிப்ளேவோ பண்ணுவான். நீங்கள் அவன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டீங்கன்னா கோவமா இருப்பான். நீங்க Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even